ஈரோடு பெரியார் முதல்ல சேர்மன் ஆனார் அப்படின்னு படிக்கிறோமா இல்ல, நகரமன்ற தலைவராக. ஆமா, அந்த சப் கலெக்டருடைய டைரி வெளியே வந்திருக்கு. இப்பதான் அது வருது. அந்த அவங்களுடைய குடும்பத்தார் அது எங்கெல்லாமோ போய் அந்த அப்பா அங்க சப் கலெக்டரா இருந்தவர், இவர் கலெக்டரா இருந்தவர், அவருடைய டைரி எல்லாம் வெளிவரும் பொழுது பல உண்மைகள் வெளிவருகின்றன. நமக்கு இந்த வசதிகள் முன்னாடி கிடையாது. அதனால இவங்க சொன்னதை அப்படியே நம்பணும். இந்த திராவிட கூட்டம் என்ன சொல்லிச்சோ அதை நம்ம நம்பணும். அது மட்டுமே இல்ல, பெரியார் என்பது டைரியில ஏதாவது தகவல் டைரி கிடைச்சிருக்கு, டைரியில ஏதாவது தகவல் கிடைச்சிருக்கு சொல்றேனே. இப்ப நீங்க பெரியார் நகரசபை தலைவர் சேர்மன் ஆனார்னு படிக்கிறீங்க இல்லையா? எந்த கட்சியில நின்று சேர்மன் ஆனார்? எத்தனை வாக்குகள் பெற்றார்? ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? யாராவது சொல்லிருக்காங்களா? காங்கிரஸ் கட்சியில அன்னைக்கு அவர் இருந்தாரு இல்லையே. அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் கட்சிக்கே வரார். ஈரோட்டை விட்டு என்னைக்கு சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் காங்கிரஸ்ல தீவிரமாகிறார். ராஜாஜியை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு காங்கிரஸ்னா ஒண்ணு தெரியுது. அவர் ஈரோடுல அப்ப அந்த சப் கலெக்டருக்கு யாரு காசு கொடுக்கறானோ அவன் தான் சேர்மன். கலெக்டருக்கும் சப் கலெக்டருக்கும் பைசா கொடுத்தா அவங்க நேரடியா நியமனம் பண்றதுதான் சேர்மன். எலெக்ஷனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவருடைய பாணியில சொன்னா வெங்காயம், ஒரு வெங்காயமும் கிடையாது. அந்த வருஷம் அவர் காசு கொடுத்தார், அடுத்த வருஷம் ஒரு இஸ்லாமியர் காசு கொடுத்தார், அவர் சேர்மன் ஆயிட்டார். இதுதான் நடந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்பதான் வெளியே வருது. தேர்தல் மூலமாலாம் அவரு தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அன்னைக்கு அந்த தேர்தலே கிடையாது. தேர்தல் எப்ப வருது? மாண்டேகு செம்ஸ்போர்டு ரிஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தேர்தல்ங்கிறதே வருது. 2ஆம் உலகப் போருக்கு கொஞ்சம் முன்னாடி தான் தேர்தல்ங்கிறதே கொண்டு வராங்க. 1920 தான் தேர்தல்ங்கிறதே வருது. முதல் நம்ம நீதி கட்சின்னு தேர்தல் ஜெயிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் 1920. இதெல்லாம் அதுக்கு ரொம்ப முன்னாடி. நம்ம இவர் நகரசபை சேர்மனான கதையெல்லாம் அதுக்கு முந்தின கதைகள்.